அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு, வான்வழி வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அந்த வகையில் இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் நம்மை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறது. கலாத்திய மக்கள், குறிப்பாக கலாத்திய நாட்டில் உள்ள சபை மக்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்க்கிறார், எவ்விதமாக அவர்களை பேசுகிறார், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வசனம் எப்படி பேசுகிறது, நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது? யாராவது நடுவிலே வந்து முட்டாளே என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். மத விஷயத்தில் நாம் அனைவரும் அப்படி தான் இருக்கோம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, அறிவுகட்ட ஜென்மங்களே என்று சொல்கிறார். காரணம் என்ன? சபையானது மார்க்கமாக இல்லாமல் மதமாக போய்விட்டது. மதத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறது. கிரியைக்கும் விசுவாசத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் போகிறது. ஒர்க் அண்ட் ஃபெய்த். பழைய ஏற்பாடு கிரியை சார்ந்தது, ஒர்க். புதிய ஏற்பாடு விசுவாசத்தை சார்ந்தது, ஃபெய்த். இப்படி விளங்கி கொள்ளாமல் போகும்போது நாம் புத்தி இல்லாத மக்களாக இருக்கிறோம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் மீண்டும் மாம்சத்தில் முடிக்கலாமா என்று கேட்கிறார். பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. 3வது வசனம் பாருங்கள். ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்த பிறகு பின்வாங்கி போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் பிறகு மோசேயினுடைய ஏற்பாடாகிய பழைய ஏற்பாட்டின்படி நடப்பதற்கு செல்கிறான். குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள 3 பெரிய பிரிவுகள். அதில் இந்த 3வது பிரிவு பெந்தேகோஸ்தே அமைப்புகள். இந்த பெந்தேகோஸ்தே அமைப்புகளுக்கு முற்றிலும் அடிப்படை உபதேசம் பழைய ஏற்பாடு தான். சொன்னால் அவங்களுக்கு விளங்காது. ஆனால் பேசிக்லி அவங்களுடைய எல்லா ஃபவுண்டேஷனுமே பழைய ஏற்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் ஒப்பு கொண்டிருக்கிறவர்கள் பலிப்பீடத்தையும் பலி ஆட்டையும் தவிர பழைய ஏற்பாட்டுக்கு அத்தனையும் கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சகோதரர்களே, நான் இதை சொல்லும்போது புரியாமல் நீங்கள் தவிக்கலாம், அல்லது உங்களுடைய கவனம் வேதனைக்குரியதாக கூட மாறலாம். ஏன் இப்படி இவர் சொல்கிறார்? இது உண்மைதானா? அதெல்லாம் கிடையாது, அவர்கள் எல்லாம் சரியாக தான் நடக்கிறார்கள், எனக்கு தெரிஞ்சு நான் புதிய ஏற்பாட்டின்படி தான் நடக்கிறேன், இப்படியெல்லாம் நம்முடைய மனது நினைக்கிறது. நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதனால தான் புதிய ஏற்பாடு தெளிவாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை சுற்றிலுமாக ஒரு சுழியிடுங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் கவனியுங்கள், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனம் ஜாக்கிரதையாயிரு எந்த விஷயத்தில்? தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிற விஷயத்தில்.
தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நீ எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறதுனாலே. இந்த இடத்துல பகுத்தல் என்ற ஒரு தமிழ் வார்த்தையை பார்த்தீங்க. அந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா ரைட்லி டிவைடிங். ஒரு கேக் இருக்குது, அதை நம்ம சரியாக வெட்ட வேண்டும், அப்போ 2 பாதியாக அது தெரியும். அது மாதிரி தேவனுடைய வசனத்தை பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடு எது என்று சரியாக பகுத்து போதிக்க வேண்டும். 51 49 வித்தியாசம் தெரியுதா? இப்போ 100 என்ற எண்ணில் 51 ஒரு பக்கம், 49 இன்னொரு பக்கம். இது சரியாக பகுத்ததா? சரியாக எப்படி பகுக்க முடியும்? இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 50, அதுதானே சரியாக பகுக்கிறது. அது மாதிரி புதிய ஏற்பாட்டை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13வது வசனம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் கவனிங்கள், என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. அதாவது சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்தல் என்பது ஆரோக்கியமான வசனத்தை கை கொண்டிருத்தல். தமிழில் ஆரோக்கியம்னு போட்டிருக்காங்க. ஆரோக்கியம்னா சுகம்னு அர்த்தம். உன்னுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும்படி தேவன் கொடுத்த சட்டத்தை கை கொண்டிரு. எப்போதுமே சட்டம் 2 காரியத்தை காட்டும். மீறினால் தண்டனை, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடு ஆத்துமாவின் சட்டமாக இருக்கிறது. நியூ டெஸ்டமெண்ட் இட் இஸ் த லா ஃபார் யுவர் சோல். ஆகவே அந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ரோமர் 6 அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள் கவனியுங்கள். இவைகளை சிலர் நோக்காமல், எவைகளை? இந்த சத்திய வசனத்தை நிதானமாக பகுப்பது எப்படி, ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை கை கொள்வது எப்படி என்ற இந்த விஷயத்தை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போவார்கள். வீண் பேச்சுனா என்ன அர்த்தம்? கிழவி கதைகள். இதுவும் சரி அதுவும் சரி, அதை சொன்னால் என்ன இதை சொன்னால் என்ன, எல்லாம் கடவுளுடைய வார்த்தை தானே. அப்படியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர் அல்ல. மதத்தில் இருக்கவன் தினம் அதை தான் பேசிகிட்டு இருப்பான். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து, கவனிங்கள் 7வது வசனம், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும். ஐயா அம்மா நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைக்கு நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். They want to be the teachers of the Old Testament. They have no idea what they teach and preach. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் விளங்காத ஜன்மம். எதுக்கு தான் வாயாடுது, எதுக்கு தான் பேசுது, எதுக்கு தான் வயிற்றில் குத்திக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் போராடுது. நம்ம வீட்டில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவர்கள் எதுக்காக அதை அவன் சொல்கிறான், எதுக்காக அவன் சொல்லாமல் இருக்கான், ரெண்டுமே விளங்காது அவனுக்கு. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறாங்க. என் அன்பு சகோதரர்களே, இந்த குழப்பம் நீடிக்கிறது என்பதை அறிந்ததனால்தான் இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதலே புதிய ஏற்பாட்டை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது தெளிவாக ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டார். ஆரம்பத்திலேயே நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், கவனிங்கள், அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சிலுவைக்கு முன்னால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது.
உலகத்தில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை சரியாக நிறைவேற்றின ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான். நியாயப்பிரமாணத்தின் கீழே எல்லா மனுஷரும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. ரோமர் 3:10 ஒருவனும் நீதிமான் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கீழே ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியாது. இயேசு ஒருவரே அதை நிறைவேற்றினார். ஆகவே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கவனியங்கள் முடிவாயிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. அப்போ சிலுவையில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தோல் உரித்து அவருடைய மரணத்தின் வழியாக அதை நிறைவேற்றி விட்டார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். இப்பொழுது நமக்கு ஒரு புதிய பிரமாணம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பிரமாணம் தான் கிருபையை நமக்கு போதிக்கிறது, பரிசுத்த ஆவி நமக்கு தருகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை துவக்குகிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் புதிய ஏற்பாட்டின்படி மார்க்க கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்து இதை நன்றாக நாம் விளங்கி கொள்ள 3 உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5:36 முதல் 39 இந்த உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். 36 ஒரு ஊமை சொல்கிறார். பழைய துணியையும் புதிய துணியையும் ஒன்றாக இணைத்து தைத்தால் என்ன நடக்கும்? புதியது பழையதை கிழிக்கும். அப்போ அந்த மாதிரி கிழிஞ்சா ரெண்டுமே மோசமாக போகும். ஆக பழைய துணியோட புதிய துணியை இணைக்க முடியாது. அடுத்தது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்றி வைக்கணும், பழைய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றி வைக்கணும். பழைய திராட்சை ரசத்துக்கும் புதிய திராட்சை ரசத்துக்கும் என்ன வேறுபாடு? புதிய திராட்சை ரசம் பொங்கி வழியும், ரசாயன மாற்றம் அடையும். புதிய துருத்திக்கும் பழைய துருத்திக்கும் என்ன வேறுபாடு? புதிய துருத்தி புதிய பையாக இருக்கிறதுனால தாங்கும், பழைய துருத்தி நைந்து போய் பழையதாக இருக்கிறதுனால கிழியும். ஆக பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வச்சா வெயில் ஏற ஏற உள்ளே இருக்கிற திராட்சை ரசம் ரசாயன மாற்றம் அடைந்து ஆவி நிறைந்து அந்த தோலால் செய்யப்பட்ட அந்த துருத்தியை முட்டி தள்ளி அந்த துருத்தியினுடைய தேய்ந்த பாகங்கள் வழியாக கிழித்து கொண்டு எப்படி சைக்கிள் டியூப் பஞ்சராகி காற்று இறங்கி போதோ அதை மாதிரி இந்த துருத்தி இருக்கிற ரசம் சிந்தி போயிடும். இப்போ 2 வேஸ்ட் நடக்குது. பழைய துருத்தியும் கிழிஞ்சு போச்சு, புதிய ரசமும் கீழே போச்சு, ரெண்டும் இல்லாமல் போச்சு. 2 உதாரணங்கள். 3வதாக என்ன சொல்கிறார்? புதிய ரசத்தை புதிய துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டு இருக்கும். அது மாதிரி புதிய ஏற்பாடு புதிய திராட்சை ரசம் மாதிரி இருக்குது. அதற்கு கீழ்ப்படிந்த மக்கள் புதிய துருத்தியை போல் இருக்கிறாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டு துருத்தி மாதிரி இருந்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு திராட்சை ரசத்தை உள்ளே வாங்கி வச்சுக்க முடியாது. சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இந்த கிழடுகள் பெருசுகள்லாம் இருக்கும். அதுங்க எப்போ பாரு பழைய கல்லை குடித்து மயக்கம் போட்டு கிடக்கும். அதே பெருசுகிட்ட பனைமரத்துலேருந்து இறக்கின புதிய ரசத்தை கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு வேணான்னு சொல்லும். ஏன்னா அந்த புதிய பனஞ்சாறு உடலுக்கு நல்லது, ஆனால் போதை தராது. ஆனால் அதே பனஞ்சாறில் வெல்லம் சுண்ணாம்பு ஏதோ போட்டு புளிக்க வைத்தால் 2 நாளில் அது புளிச்சு போய் நாற்றமுள்ள ஒரு போதை வஸ்துவாக மாறிடும். இந்த மாதிரி பழைய போதைப் பொருளாகிய அந்த ரசத்தை குடித்தவன் புது ரசத்தை விரும்பவே மாட்டான். அது மனிதனுடைய சுபாவம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டை கை கொண்டு அதன்படியே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டினுடைய போதனை எடுத்து சொன்னால் வேண்டாங்க, எனக்கு பழசே எங்களுக்கு போதும், அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவான். பாருங்கள், லூக்கா 5
39ஆம் வசனம். இது விளங்கிக்கலாம், உங்களுக்கு எதுவுமே விளங்காது, நல்லா கவனிங்க. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். ஆக இந்த வசன பகுதியில் பழைய துணியோட புதிய துணியை சேர்க்க முடியாது, பழைய ரசத்தோடு புது ரசத்தை சேர்க்க முடியாது, பழைய துருத்தியோட புது துருத்தியை வைக்க முடியாது, பழைய கல்லோடு புதிய கல்லை சேர்க்க முடியாது. இந்த பிரிவு மனிதர்களுக்கு தெரிந்த உதாரணங்கள். இதை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடாக கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். அதனால்தான் இவைகளை சிலர் நோக்காமல் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் விளங்காமல் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சற்று முன்னதாக நம்ம படித்தோம். இப்போது ஒரு சின்ன கேள்வி இந்த 3ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். 22ஆம் வசனம் பாருங்கள். கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. என்னதான் மாடை பிடிச்சிட்டு வந்தாலும் அதை நம்ம வயலில் உழுவதற்கு பயன்படுத்தணும்னா அதுக்கு மூக்கணாங்கயிறுன்னு ஒன்று போடணும். என்னதான் ஒரு குதிரையை நம்ம பிடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு வாயில் ஒரு கவளம் போடணும், கண்ணில் ஒரு கலிங்கம் போடணும். புதிய ஏற்பாட்டுக்குரியவர்களாக நாம் மாறணும். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள், பரிசுத்தமானவைகள். ஆனால் அதை கைக்கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை. ஆகவே தான் அந்த தகுதியை நமக்கு உண்டாக்கும்படி தேவன் கிறிஸ்துவை ஆவியின் சட்டமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் மனிதர்களை காவல் செய்வதற்காக கொடுக்கப்பட்டதாம். Until Christ coming, Old Testament law was given to protect and spare them. அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. எப்படி வீடு கட்டுவதற்கு நாம் கம்புகளை பயன்படுத்துகிறோம், செவத்தை ஏற்றுகிறோம், கூரையை அமைக்கிறோம். எல்லா நேரங்களிலும் வீட்டை சுற்றி நீண்ட கம்புகள் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை ஆங்கிலத்தில் ஸ்காஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடெல்லாம் கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடு திறப்பு விழா அன்னைக்கு அந்த வீட்டை சுற்றி கட்டியிருந்த அந்த கம்பெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா வீடு கட்டி நிறுத்தப்பட்டு விட்டது. இனிமேல் அந்த ஸ்காஃபோல்ட், அந்த கம்புகள் தேவையில்லை. அது மாதிரி பழைய ஏற்பாடு ஒரு ஸ்காஃபோல்ட் மாதிரி மனிதனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கான ஆயத்த பொருளாக இருக்கிறது. அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு 3 வயது குழந்தெல்லாம் இப்போல்லாம் பால்வாடி அல்லது பேபி ஸ்கூல், அந்த மாதிரி கேஜி ஸ்கூல் அப்படியெல்லாம் நம்ம அனுப்புகிறோம். இந்த சின்ன குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு நடக்க முடியும், ஆனால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சுக்கிறோம். அவங்கள ஆயான்னு சொல்கிறோம். இந்த ஆயான்ற சொல் தமிழ் கிடையாது, தமிழில் ஒரு சொல்லே கிடையாது. இந்த ஆயா என்ற சொல் அரபு சொல். அந்த இடத்துல எபிரேய மக்கள் பேசின ஒரு அரபு சொல் அது. ஆயா அப்படின்னா ரொம்ப கிழவின்னு அர்த்தம் இல்லை. ஒரு 30 வயது 25 வயது உள்ளவர்களை கூட ஆயான்னு சொல்லுவாங்க. ஆயா என்பது ஒரு வேலை. இன்றைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அந்த மருத்துவ மக்கள் மத்தியில் தாதி நர்ஸுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் ஆயான்னு ஒருத்தர் இருப்பாங்க. சுத்திகரிப்பு வேலைகள், துடைக்கும் வேலைகள், சுத்தம் செய்கிற வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க. ஆயா வேலைக்கு யாரும் 70 வயசு ஆளுகள்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு 25-30 வயசு தான். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு ஆயான்ற ஒருத்தரை நம்ம நியமிக்கிறோம். அவங்க வேலை என்னன்னா, அந்த குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் விடணும். குழந்தை அப்போ உள்ளே போயிடும். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டில் கொண்டாந்து விடணும். ஆனால் இந்த ஆயா அந்த குழந்தைக்கு எழுத்து படிக்கிறதோ, பாடம் படிக்கிறதோ,
வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்குறதோ அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய வேலை ஜஸ்ட் டேக் கேர் த சைல்ட் டு த நியரஸ்ட் ஸ்கூல், சேஃப்லி பிரிங் பேக் சைல்ட் டு தர் ஹோம். இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து என்னும் நபரிடத்தில், அந்த சிலுவையின் இடத்துல நம்மை வழி நடத்துவதற்காக தேவன் பழைய ஏற்பாட்டை ஒரு ஆயாவாக வைத்திருந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அவங்க மொழிபெயர்த்தவங்க இந்த ஆயா என்ற வார்த்தையை தமிழில் போடாமல் உபாத்தியாய் என்று போட்டிருக்காங்க. டீச்சர் வேறு, டியூட்டர் வேறு. டியூட்டர்னால் சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர்னால் போதிக்கிறவங்க. டீச்சர்கிட்ட தான் நம்ம பாடம் கற்றுக்குறோம், ஆயாக்கிட்ட நம்ம பாடம் கற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒழுங்கு ஒன்றா கற்றுக்கலாம். நம்ம குழந்தையை பத்திரப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம். அதே கருத்தை இங்கே பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் நன்றாக கவனித்து அடிகோடிட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. கவனிச்சிங்களா? இந்த இடத்துல உபாத்தின்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்க பாருங்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் அல்லது ஹெல்ப்பர் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ டியூட்டர்ன்றவங்க நமக்கு ஆசிரியர் கிடையாது, ஆனால் சில அறிவுரைகளை சொல்லுவாங்க, கைகளை பிடித்து கொண்டு நம்ம கொண்டு போவாங்க. when the children are immatured, when they are unable to cross the road, the ayah takes the child to the school. அது மாதிரி நியாயப்பிரமாணம் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுதுன்னா, கிறிஸ்துவை போய் பார்க்கிற அளவுக்கு, கிறிஸ்துவை புரிந்து கொள்கிற அளவுக்கு, கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு உண்டாகும் ரட்சிப்பாகி நீதியை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு வழி நடத்தக்கூடிய ஒருவராக இருந்தது. எவ்வளோ அழகான ஒரு உதாரணம் பாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. சரி, எல்கேஜி முடிஞ்சது, ஆயாவை வேலையை விட்டு நிறுத்திடுவோம். ஏன்னா 1வது வகுப்புலேருந்து பஸ்ஸில் ஏறி அமைச்சிருவோம், இல்லை நாமளே கொண்டு போய் விட்டு வந்துடுவோம். இப்போ 8வது வந்துட்டுன்னு வைங்க, யாராவது ஒரு ஆயா கையில் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பிடிச்சி, ஏம்மா இந்த பையனை பத்திரமா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வாங்கன்னு ஒரு ஆயா வேலைக்கு வைப்போமா? வைக்கவே மாட்டோம். ஏன்னா அவனுக்கு அறிவு வந்து விட்டது, அவனுக்கு நல்ல நடை இருக்கிறது, அவனுக்கு நல்ல பார்வை, நல்ல தெளிவு, அவன் பள்ளிக்கூடத்துக்கு தெளிவாக போயிட்டு வருவான். அப்போது வயது வந்த பிறகு, அறிவு அடைந்த பிறகு ஆயாவினுடைய உதவி நமக்கு தேவையில்லை, ஆசிரியருடைய உதவி நமக்கு தேவை. அதனால் படிக்கிற காலம் முழுதும் ஸ்கூலில் வந்து டீச்சர் இருப்பாங்க, ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆயா என்பவர் வந்து உதவி செய்கிறாங்க. இதே கருத்து தான் சொல்கிறாரு கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 25வது வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. when you come to Jesus Christ, there is no need of the Old Testament. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை இனி கை கொள்ள வேண்டியதில்லை, ஏன்னா இயேசுவண்ட நீங்கள் வந்துட்டீங்க. ஆகவே உங்களுக்கு உபாத்தி தேவையில்லை. யார் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரோ அவருக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. இதுதான் சொல்கிறார். கவனிப்போம். 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போது பழைய ஏற்பாடு தேவைப்பட்டால் ஞானஸ்தானத்துக்கு முன்னால் வரைக்கும் தேவனை பற்றிய அறிவை உங்களுக்கு புகட்டலாம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, நீங்கள் விசுவாசிகளான பிறகு, நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய புதிய உடன்படிக்கை உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட பிறகு, பாவம் மன்னிப்பு பெற்ற பிறகு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்படாமல் கிறிஸ்துவின் கீழே ஆதரிக்கப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ள புதிய ஏற்பாடு நம்மை சுதந்திரவாளியாக, தேவனுடைய மக்களாக, ஆவியின் மக்களாக மாற்றுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய பாடம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும்
நீங்களே திறந்து உங்கள் பைபிளை படித்தா உங்களுக்கு விளங்கிடும். சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எரிச்சல் ஊட்டுவதற்கு பதிலாக, குறை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சத்தியம்தானா என்று நாம் கவனிக்கணும். அந்த கூர்மையான கத்தி நீங்கள் தவறாக பயன்படுத்தினா உங்களை வெட்டிடும். ஆனால் அதே கூர்மையான கத்தி சரியாக பயன்படுத்தினா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போன்ற தேவனுடைய வசனத்தை நன்றாக விளங்கி கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். சகல கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த தகப்பனே, மிக ஆரோக்கியமான உபதேச சட்டத்தை இன்று கற்றுக்கொண்ட மக்களை ஆசீர்வதியும். உமது வல்லமையான வசனத்தினாலே அவர்களை தாங்கி ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டவர்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?